என்னம்மா கண்ணு, இந்த டயலாக் மூலமா மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சவர் தான் நடிகர் சத்யராஜ். இவர் நடிகர் மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளரும் கூட. இவர் தன்னோட மகன் நடித்த லீ, நாய்கள் ஜாக்கிரதை, சத்யா போன்ற படங்களுக்கு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. இவர் ஆரம்பத்துல கிங்டம் மாதிரியான படங்கள் நடிக்க ஆசை அப்படின்னு சொன்னாரு. அதனால பாகுபலி படத்துலையும் இவர் நடிச்சாரு. இவர் சூஸ் பண்ற கதைக்களங்கள் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இவர் ரீசண்டா நடந்த பேட்டியில பிரதமர் மோடியோட வாழ்க்கையை பற்றி படம் நடிக்க நான் ரெடியா இருக்கேன். இந்த படத்தை டைரக்டர் ரஞ்சித் இல்லைன்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் 2 பேர்ல ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் நடிக்க ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதை பத்தி இவங்க 2 பேரும் யோசிப்பாங்களா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல நம்ம பேஜோட லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க.